வணக்கம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான போர் தற்பொழுது மீண்டும் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இதனால் ஹோர்முஸ் நீரிணை அருகே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதனால் மீண்டும் போர் பதற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. ஓமன் கடற்கரை அருகே வணிக கப்பல் மீதான தாக்குதலில் 3 இந்தியர்கள் உயிரிழந்தனர். இந்திய மாலுமிகள் உயிரிழந்தது தொடர்பாக அமெரிக்க தூதரை நேரில் அழைத்து இந்தியா கண்டனம் தெரிவித்தது. ஹோர்முஸ் நீரிணை அருகே எண்ணெய் கப்பலின் மீது ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. கப்பலில் தீ விபத்து ஏற்பட்டு இயந்திர அறையில் 3 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அமெரிக்கா ஈரான் மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒன்று ஹோர்முஸ் நீரிணை அருகே சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்துக்கு பதிலடியாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை ஏற்கனவே பதற்றமான நிலையில் உள்ள இரு நாடுகளுக்கு இடையிலான மோதலை மேலும் தீவிரப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிகாரிகளின் தகவலின்படி ஹோர்முஸ் நீரிணை சுற்று வட்டாரத்தில் அமைந்திருந்த ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரேடார் நிலையங்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தங்கள் மீது நடத்தப்படும் எந்த தாக்குதல் அச்சுறுத்தலுக்கும் பதிலளிக்க விடமாட்டோம் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரானின் ஜாஸ் மற்றும் பந்தர் அப்பாஸ் பகுதிகளில் வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்து முழு அளவில் இதுவரை விரிவான தகவல் வெளியாகவில்லை. அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஆக்சிஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் அமெரிக்க படையில் ஈரானின் 3 கட்ட தாக்குதல்களை நடத்தியதாகவும் அதில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ரேடார் மையங்கள் முக்கிய இலக்குகளாக இருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி சிரிக் பகுதியில் பெமானி மாவட்டத்தில் இருந்த 2 தண்ணீர் தொட்டிகளும் தாக்குதலில் சேதமடைந்து அழித்துவிட்டதாக கூறப்படுகிறது. மீண்டும் தற்பொழுது ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருப்பதனால் உலக அளவில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு அச்சம் என்பது ஏற்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே சுமூக ஒப்பந்தம் ஏற்பட்டு இந்த போரானது விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கூட தற்போது இருக்கக்கூடிய சூழலில் ஹோர்முஸ் நீரிணை பகுதி முழுவதுமாக மூடப்பட்டு இந்த பகுதி தற்பொழுது ஈரானின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மீண்டும் போர் பதற்றம் ஏற்பட்டு கொண்டிருப்பதனால் அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து பதற்றமான ஒரு சூழல் உருவாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது.